வடகடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நமது சென்னை செய்தியாளர் தேவா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தேவா, வணக்கம். சென்னை கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் எப்படி காணப்படுகிறது? மகேஷ், அதாவது கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தில் மழை அதிகமாக பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக சென்னையில் நேற்று முதல் மழை விடாமல் தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. இதனை அடுத்து மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல முடியாத நிலையை காணப்படுகிறது. தற்பொழுது இங்கே சென்னையை பொறுத்தவரை நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் கடலில் இங்கே பார்த்தோம் என்றால் கடலினுடைய சீற்றம் இங்கே முற்றிலுமாக இல்லை என்றே சொல்லலாம். அதாவது நேற்று சென்னையில் காற்றின் வேகம் அதிகரித்திருந்த நிலையில் நேற்று கடலின் சீற்றம் மிகவும் அதிகமாக காணப்பட்டது. அதாவது கடல் அலைகள் 5 முதல் 10 அடிக்கும் மேலாக எழும்பியிருந்தது. ஆனால் இன்று மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிற நிலையிலும் காற்று மெதுவாக வீசும் காரணத்தினாலும் கடலினுடைய சீற்றம் பெரிதாக எதுவுமே இல்லை. கடல் அமைதியாகவே காணப்படுகிறது. மகேஷ், தேவா, மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் தகவல்கள் உள்ளதா? மகேஷ், தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. அந்த மீன்பிடி தடைக்காலமானது வரக்கூடிய 29ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த நிலையில் விசைப்படகுகள் எதுவுமே கடலுக்குள் ஏற்கனவே செல்லாமலே இருக்கிறது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தின் காரணமாக மிக சிறு படகுகள் மட்டுமே கடலுக்குள் சென்று மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்பதால் இந்த சிறிய படகுகள் நாம் இருக்கக்கூடிய இந்த சென்னை காசிமேடு துறைமுகத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிறிய படகுகள் உள்ளது. அந்த சிறிய படகுகள் மட்டுமே தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறிய படகுகளும் அதாவது கடலுக்குள் சென்றால் அந்த காற்றின் வேகத்தின் காரணமாக படகுகள் கவிழும் அபாயம் உள்ளதால் அவர்கள் தற்பொழுது கடந்த 2-3 நாட்களாக இங்கே கரையிலேயே இருக்கிறார்கள். எப்பொழுது இந்த மழை நிற்கும், எப்பொழுது நாம் கடலுக்குள் செல்வோம் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் உள்ளது. இந்த சிறிய படகுகளை மீன்பிடிக்க சென்றுள்ளதால் மீன்பிடிக்க மட்டுமே சென்று கொண்டிருப்பதால் அவர்களுடைய வருமானமும் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக அதாவது 3000க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் தங்கள் தொழில் எதுவுமே இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சிறிய படகுகளின் மீனவர்களும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழல் காணப்படுகிறது. மகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தேவா.